நம்ம என்ன நினைப்போம், பிரெக்னென்ட் ஆயிட்டோம், ஸோ நம்ம ரொம்ப பார்த்து இருக்கணும். ஸோ நடக்கிறதுக்குமே நிறைய பேர், ஏன்னா பிகாஸ் ஐ மீன் ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட், என்னோட பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ் வந்து பேபி ஸ்டெப்ஸ் வச்சு தான் நடப்பாங்க. நான் எவ்வளோ சொன்னாலுமே, நீங்கள் நார்மலாக நடக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே they will walk very slowly. ஸோ அந்த பயம் இருக்கும். பட் எனிபடி ஹூஸ் லைக் தானாக கன்சீவ் ஆயிருக்காங்க, லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி, எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ்ன்றது வந்து அவங்களுக்கு ஆஸ் பர் ரெக்கமெண்டேஷன் ஒரு மாட்ரேட் இன்டென்சிட்டி, ரொம்ப லோவும் கிடையாது, ரொம்ப ஹை இன்டென்சிட்டியும் கிடையாது, ஜிம்முக்கு தான் போகணும்லாம் இல்லை, ஒரு மாட்ரேட் இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் வந்து ஒரு 150 minutes per week தான் வந்து ரெக்கமெண்டட். அப்படி இருக்கும்போது ஒரு 5 days per week வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அவங்க ஏதாவது பிரிஸ்க் வாக்கிங்கோ இல்லை யோகா, எனிதிங், ஸ்ட்ரெச்சஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாதான் அவங்களுக்குமே நல்லது, பேபிக்குமே நல்லது, அந்த ஆப்டிமல் வெயிட் கெயின்க்கும் அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் தே கேன் டூ டு மெயின்டைன் அந்த வெயிட் வந்து ஓரளவுக்கு அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்காக.